ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு போர்ட்ரேட் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த போர்ட்ரேட்டை நான் எப்படி பண்ணேன்றதை உங்கள்கிட்ட ஃபுல்லாக ஷேர் பண்ணியே நான் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக தான் இருக்கும். அது ஏன்னா பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகணுன்றதுக்காக நான் ரொம்ப அதை சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். சரி, நீங்கள் அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்படி இப்போ கிரிட் இல்லாமல் ட்ரா பண்ண போகிறோன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க போ. இப்போ பென்சில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு எம்டி பேப்பரில் எதுவுமே இல்லாமல், அது ஒரு எம்டி பேப்பர் தான் அது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ட்ரா பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் அப்படியே நான் வரைகிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நான் வரைகிறது ஒரு ஃப்ளோவில் தான் வரைஞ்சிக்கிட்ருக்கேன். ஏன்னா நான் கம்போஸ் தான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, நான் என் மைண்டில் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் இங்கே பேப்பரில் டெலிவரி பண்ணுறேன். நான் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்றதுக்காக ஸ்பீடாக போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி மன்னிச்சுக்கோங்க. டேபிள் ரொம்ப நிலநடுக்கம் அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. சாரி, நான் ஃபோல்டபுள் டேபிள் தான் யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி மொபைல் ஹோல்டரில் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கறனால மொபைலும் சேர்ந்து ஆடுது. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப ஷேக்கிங்காக இருக்குது. சாரி, நெக்ஸ்ட் டைம் அதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க பார்க்குறேன். எப்போயுமே நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜோ இதை பார்த்து நீங்கள் வரைகிறப்ப அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா டீப்பாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த கேரக்டரை வரைஞ்சாலும் அந்த கேரக்டரோட எக்ஸ்ப்ரெஷனை நல்லா நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த பெயிண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நான் டீட்டெயிலாலாம் வரைய போகிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த கேரக்டரோட அவுட்புட் மட்டும்தான் நான் வெளியே எடுத்துகிட்டு வர போகிறேன். ஏன்னா டீட்டெயிலாக வரைகிறதுனா ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப டீட்டெயிலாக பக்கத்தில் உட்காந்து வரைகிற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தால் ஸ்டாண்டிங்கில் தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன அவேர்னஸ் என்னென்னா, நீங்கள் அந்த கிரிட் போட்டு வரைகிறத மட்டும் எப்பயுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு எப்படின்னா, நீங்கள் அந்த கிரிட்டுக்குள்ளே இருக்கிறத எப்படி நீங்கள் ஷேட் பண்ணணுன்னு பார்க்குறதுல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்களே தவிர, அந்த பிக்சரில் என்ன இருக்குன்றதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஃப்ளோவில் வரைங்க. ஃபஸ்ட் அது தப்பாக போனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். எப்பயுமே அந்த கேரக்டரை பார்க்குறப்ப ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கேரக்டரோட அவுட்புட்டு உங்கள் தானாகவே உங்கள் கையில் நல்லா அது வெளியே வரும். அந்த கேரக்டர் கோவமாக இருந்தால் அந்த கேரக்டர் கோவமாக பாருங்கள். அந்த கேரக்டர் சிரித்த மாதிரி இருந்தால் நீங்கள் சிரித்த மாதிரி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம பிரெயினை டைவர்ட் பண்ணி நம்ம இங்கே அவுட்புட் எடுத்துகிட்டு வர முடியும். சாரி, ரொம்ப ஷேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில நம்ம மைன்யூட் டீட்டெயில் கொடுக்குறப்ப நம்ம பாவை கீழே வச்சு தான் நம்ம சில இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் மேக்ஸிமம் பாவை கீழே வைக்க மாட்டேன். ஓரளவு அந்த கொஞ்சம் ஏர்லேயே வச்சுட்டு தான் நான் பண்ணுவேன். இது ஒரு சில இந்த ஐப்ரோ அது மாதிரிலாம் டீட்டெயில் கொடுக்குறப்ப கொஞ்சம் அது கீழே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் அந்த இடத்துல கரெக்டாக அந்த பென்சிலோட திக்னஸ் அந்த இடத்துல உட்காரும். மேக்ஸிமம் நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் கையை நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படின்னா, நீங்கள் கையின்னா இந்த பாம்லேருந்து வரையக்கூடாது. கொஞ்சம் அந்த ஷோல்டர்லேருந்து நீங்கள் வரைய ஆரம்பிங்க. நீங்கள் ஷோல்டர்லேருந்து வரைஞ்சால் தான் ஃப்ரீயாக வரைய முடியும். அப்போ தான் உங்களோட ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது உங்கள் லைன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ கர்வ் பண்ணுறப்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சர்க்கிள் பண்ணுறப்போ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்.
நீங்கள் ஒரு இமேஜில் இருக்கிற ஒரு படத்தை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அப்படியே நீங்கள் அந்த இமேஜை இமிடேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. நான் அதை தான் சொல்லுவேன். ரொம்ப ட்ரை பண்ணாமல் அந்த இமேஜை முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுங்க. இப்போ அதில் கொஞ்சம் ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இந்த போர்ட்ரேட்டில் கரெக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் ஒரு க்ரியேட்டிவ் போர்ட்ரேட்டாக இருக்கும். இப்போ சில போர்ட்ரேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சில இந்த பல் இந்த மூக்கெல்லாம் ஒரு மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அந்த க்ரியேட் பண்ணி ட்ரா பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அது இந்த ஸ்கேலுக்குள்ளே உங்களுக்கு அது கம்பஸ் ஆகும். ஃபேஷியல் மெஷர்மெண்ட் நிறையா இருக்குது. நான் எடுத்தோடனே உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு அது புரியாமல் போயிடும். ஜஸ்ட் இது ஒரு வார்ம் அப்காக தான் இது ஒரு போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மேக்ஸிமம் இந்த போர்ட்ரேட்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு புதுசாக ட்ரா பண்ணுறது தான் பிடிக்கும். ஒருத்தவங்க மூஞ்சி அப்படியே இமிட்டேட் பண்ணுறதோ அது எனக்கு பிடிக்காது. அப்படி பண்ணாலும் நான் அந்த இருக்கிறதுலே ஒரு வித்தியாசமான போஸை தான் நான் செலக்ட் பண்ணி நான் அதை ட்ரா பண்ணுவேன். இப்போ இந்த நார்மலாக இருக்கிற இந்த போஸ்டர்ஸில் இருக்கிறது அது கொஞ்சம் இப்போ இந்த மேக்ஸிமம் இந்த கிளாஸ் போட்டிருக்கிறதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம கண்ணை காட்ட முடியாது. கிளாஸ் போட்டு அதை ஃபில்லப் பண்ணி விட்டுலாம். ஓரளவு அது நல்லா தான் இருக்கும், சீக்கிரமாக வரைஞ்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்ணில் தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன் வெளியே வரும். இப்போ நீங்கள் ஒரு 10 ஃபோட்டோ உங்களையே எடுத்து பாருங்கள். உங்கள் கண்ணை நீங்கள் எப்படி மாற்றுறீங்களோ அதை வச்சு தான் உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் வித்தியாசப்படும். ஓகே, நான் லைவ் ஆர்ட் நிறையா பண்ணுவேன். ஏன்னா லைவ் ஆர்ட்டில் தான் நீங்கள் உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படின்னா ஒரு நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு மாடல் ஆப்போசிட்டில் உட்கார வச்சு நீங்கள் அவங்கள லைவ் ஆர்ட் பண்ணிங்கன்னா அது இன்னும் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோ காப்பியை வச்சுட்டு நீங்கள் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு லைவாக ஒரு ஃபிகரை ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுட்டு பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த சான்சஸ் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணுறதுனால கேமராவுக்கு கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு டெப்த்து தெரியாது. ஏன்னா நான் ஏன் இதை பண்ணுறேன்னா இதை நான் பிகினராக இருந்தாலும் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் கிராஃபைட் பென்சில்லையும் நார்மல் ஸ்கெட்ச் புக்லேயும் நான் பண்ணுறேன். எதுவுமே வித்தியாசமான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணனால நார்மல் என்ன ஒரு வித்தியாசப்படுத்தியிருக்கேன்னா பென்சில் மட்டும் நான் 2B பென்சில் யூஸ் பண்ணாமல் 8B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். 2B பென்சில் நார்மலாக யூஸ் பண்ணுறேன். அது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் என்னோடய மொபைல் கேமராவுக்கு அது அவ்வளோக்கா விசிபிளாக தெரியல. ரொம்ப ரிஃப்ளெக்டும் ரொம்ப ஆணுச்சு. அந்த அவுட்புட்டு எனக்கு ஷார்ப்பாக வராத ஒரே காரணத்துக்காக தான் நான் 8B யூஸ் பண்ணுறேன். இதுவும் எனக்கு அந்த கேமராவில் பார்க்குறப்ப எனக்கு அந்த அவுட்புட் வராத மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது நான் எந்த காரணத்துக்காக பண்ணுறேன்னா இது பிகினரும் பண்ணணுன்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் சின்ன வயசில் இப்படி தான் வரைவேன். நீங்கள் உங்கள் கையில் எந்த பேப்பர் கிடைச்சாலும் எந்த பென்சில் கிடைச்சாலும் நீங்கள் வரையணும். அதுக்காக தான் நான் கொண்டு வரது. பெரிய ஹைஜீனிக்காக எதையுமே நான் யூஸ் பண்ணல. நார்மலாக நம்ம டெய்லி ஆக்சசரிஸ் நீங்கள் ஸ்கூல் போனீங்கன்னா ஸ்கூலில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எதெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரா பண்ண முடியுமோ அதை வச்சு தான் நான் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பென்சில் மட்டும் சேஞ்சு இந்த பென்சில் நீங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டாலே 8B எனக்கு வேணும்னு கேட்டாலே கிடைக்கும். என்ன ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால எனக்கு இந்த கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் கொஞ்சம் மன்னிச்சுவாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோவோட பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் நிறையா ட்ரை பண்ணேன். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதை நான் கம்போஸ் எப்படி பண்ணியிருக்கேன்னா என்னோடய மைண்டில் தான் நான் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேனே தவிர நான் இந்த பேப்பரில் எந்த ப்ரீ ஒர்க்குமே நான் பண்ண கிடையாது. டேரெக்டாக ஒரு எம்டி பேப்பரில் நான் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஏன்னா இது நீங்களும் பண்ணலான்ற ஒரு எளிமையான மெத்தடில் தான் இப்போ நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் என்னென்னா எனக்கு ப்ராக்டிஸ் ஆனதுனால எனக்கு கொஞ்சம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இது இன்னும் கொஞ்சம் கிளியராக வரும்.
இந்த நேரத்தில் நம்ம அந்த கிரிட்டை பற்றி பேசியே ஆகணும். அந்த கிரிட்டுன்னா மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த பெரிய பெரிய மியூரல், இப்போ அந்த காலத்தில் கட் அவுட்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கட் அவுட்டுக்கு ஒன்று அந்த லைட் வச்சு சின்னதாக ஃபோட்டோ வச்சு தூரத்துலேருந்து பார்த்து ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி போஸ்டர்ஸ், அந்த பெரிய பெரிய கட் அவுட்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் இருந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கு அதுதான் பண்ண முடியும். அப்போ அதுவே பெருசு. இப்போ எவ்வளவோ டெக்னாலஜிஸ் அதிகமாக வந்துருச்சு. டெக்னாலஜிஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க்கை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். மொத்தத்தில் அது வளர்ந்துருச்சு, அதெல்லாம் பொய்ன்னு நம்ம அதை அப்போஸ் பண்ணக்கூடாது எப்பயும். நான் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், மேக்ஸிமம் இந்த போர்ட்ரைட்ஸ் எல்லாம் அதிகமாக பண்ண மாட்டேன். உங்களுக்காக தான் அது பண்ணுறேன். எடுத்தோடனே நம்மளுக்கும் ஒரு விளம்பரம் தேவைப்படுது இல்லைங்களா? இருந்தாலும் எனக்கு அஜித் சாரை கொஞ்சம் பிடிக்கும். அதனால தான் நான் அவரை செலக்ட் பண்ணி பண்ணுறேன். ஆனால் எனக்கு இந்த பெயிண்டிங்கே கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் இருக்கிறதுனால இந்த ஹேருக்கும் அந்த ஃபேஸுக்கும் நான் டிஃப்ரெண்ட் அவ்வளோக்கா பண்ண முடியல. சரி, ஓகே, இது எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால தான் நான் இந்த போஸ்ட் சூஸ் பண்ணேன். மேக்ஸிமம் நீங்கள் இந்த கிரிட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ரொம்ப பண்ண வேண்டியது ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ் அண்ட் அப்சர்வேஷன். நீங்கள் ரொம்ப அப்சர்வ் பண்ணணும் இமேஜை. இந்த இமேஜை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதெல்லாம் உங்கள் அவுட்புட் வெளியே வரும். நான் இப்போ பண்ணுறது ரொம்ப பெரிய போர்ட்ரேட்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் போர்ட்ரேட் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தாலே தெரியும். நான் ஸ்டெம்ப் யூஸ் பண்ணுறேன். இது கூட நீங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், இல்லாட்டி ஆர்ட் ஸ்டேஷ்னரியில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது ஏன்னா நான் அந்த வீடியோவில் நான் நார்மல் பேசிக்காக இருக்கிறதோட கொஞ்சம் இதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான். ஏன்னா பென்சிலில் நான் பக்கத்தில் போனால் கேமரா மறைஞ்சிரும். அதனால தான் நான் ஸ்டார்ட்டில் கொஞ்சம் பேக்கில் இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த வேல்யூ கொடுக்குறப்ப சில இதெல்லாம் பக்கத்தில் தான் போகணும். சாரி, நான் கொஞ்சம் தூரத்துலேருந்து என் கை மட்டும் தான் வர மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓரளவு ஃபேஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்திருக்குன்னு கமெண்ட் போடுங்க. இதுதான் என்னோடய அந்த ரப்பர். இது ஆர்ட் ஷாப்பில் வாங்கினது. இது நான் யூஸ் பண்ணுறேன். இதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் பின்னாடி நான் சொல்கிறேன் கீழே. நீங்கள் இந்த போர்ட்ரேட்டை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து ஸ்கேல் அந்த மாதிரி எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணாலும் தயவுசெய்து எடுத்து வச்சுருங்க. தயவுசெய்து ஸ்கேல்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்போ தான் உங்கள் கைக்கு நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் தரணும். நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்க தான் உங்கள் கை நல்லா வேலை பார்க்கும். இந்த போர்ட்ரேட்டில் நான் இதுதான் ரெஃபரன்ஸ் இமேஜாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் போஸ்டர்ஸ்லாம் மேக்ஸிமம் பார்த்துருக்க முடியாது. பிகாஸ் ஏன்னா நான் அந்த போஸ்டர்ஸில் இருக்கிறதெல்லாம் நான் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். நான் வெளியே இருந்தால் எடுப்பேன். அதில் வித்தியாசமான ஒரு ஃப்ரேமாக இருக்கும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். அதை நம்ம எப்படி அதை ஸ்டைல் பண்ணுறதுன்றதுக்காக நான் அந்த மாதிரி எடுப்பேன். அதில் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் நான் ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் பெருசாக அதிலலாம் நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் என் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம், பிஹான்ஸ், ஃபேஸ்புக் மற்ற அதர் போர்ட்ஃபோலியோ லிங்க்ஸ் கொடுத்து வந்திருப்பேன். அதில் போய் இமேஜஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா அங்கேயும் லைக் பண்ணுங்கள். அங்கேயும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண பாருங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த கிரிட் மெத்தட் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் அதுக்கான சின்ன சின்ன ப்ராக்டிஸ் என்னென்ன பண்ணணுன்னா, உங்கள் கையை நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நீங்கள் அதை ப்ரெஷர் பண்ணி உங்கள் பாம் அப்படி வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுறதோட ஷோல்டரில் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். நீங்கள் அந்த போர்ட்ரேட்டை எப்படி பார்க்கணுன்னா, அந்த போர்ட்ரேட்டை ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும். அதை நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணணும். அந்த இமேஜ் சிரித்தா நீங்கள் சிரிக்கணும். அந்த இமேஜ் கோவமாக இருந்தால் நீங்கள் கோவமாக இருக்கணும். அப்போ தான் அந்த இமேஜோட உங்களுக்கு ஒரு அட்டாச் ஆகும். அதை உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணுறனால தான் அந்த கிரிட்டிங்கை ரொம்ப அதை கம்போஸ் பண்ணி அந்த கிரிட்டுக்குள்ளே உட்காந்து ஷேட் பண்ணுறீங்க. இங்கே ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம ரொம்ப நேரம் அந்த அப்சர்வ்னு அந்த வீடியோவில் ரொம்ப கேட்டிருந்துருப்பீங்க. அதுக்கான எப்படி அப்சர்வ் பண்ணுறது, நம்ம விஷனை எப்படி நம்ம கரெக்டாக அந்த போர்ட்ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் குவரிஸ், எதுவும் சஜஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி நானும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்,
அதை எப்படி நான் ஃபர்தராக கொண்டு போகிறதுன்ற மாதிரியான ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நம்ம ஃபர்தராக போடுற வீடியோ எல்லாம் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.